செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே. அத்தியாயம் 15. தவிப்புடன் நிலையில்லாமல் அந்த அறைக்குள் நின்றிருந்தான் வினோதன். பிரதன்யாவின் அறை அது. அவள் அறைக்குள் தான் என்பதை நினைக்கும் போதே அவனுக்கு மூச்சு முட்டியது. என்ன செய்து வைத்திருக்கிறேன் நான்? அவர்கள்தான் சொன்னார்கள் என்றால் எனக்கு எங்கே போனது புத்தி? அவர்கள் உயரம் என்ன, என் தகுதி என்ன என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். தான் பிரதன்யா கழுத்தில் தாலி கட்டி தவறு செய்து விட்டதாகவே உணர்ந்தான். அந்த உணர்வு அவனை நிலை கொள்ளாமல் தவிக்க வைத்தது. அந்த வீட்டுடனே தன்னால் ஒட்ட முடியவில்லையே வாழ்வில் என்று நினைத்ததும் தன் தவறின் அளவு கூடியதாகவே உணர்ந்தான். ஏன் 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 என்னை தேர்ந்தெடுத்தார்கள்? நான் அப்படி என்ன உயர்த்தி என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டான். மனதில் அழுத்தம் கூடியது போல் இருந்தது. அழுத்தம் அவனின் முகத்தில் வேர்வையை வழிய விட்டது. அதை துடைக்கக்கூட தோன்றாமல் நின்று கொண்டிருந்தபோது அறை கதவு திறந்து உள்ளே வந்தாள் பிரதன்யா. உணர்வு வந்தவன் போல பட்டென்று திரும்பி பார்த்தான். என்ன வினோ நிற்கிறீங்க? உட்கார வேண்டியதுதானே என்று கேட்டுக்கொண்டே கதவை தாழ் போட்டு விட்டு வந்தாள். என்ன இது இப்படி வேர்த்திருக்கு? ஏசியை போட்டுக்கலையா என்று அவன் முகம் பார்த்து கேட்டவள் தானே ஏசியை போட்டுவிட்டு ஒரு டவலை எடுத்து அவனிடம் நீட்டினாள். தொடச்சுக்கோங்க, வேர்வையோட ஏசி காத்து பட்டா சேராம போயிடு போகுது என்றாள் அக்கறையாக. தயக்கத்துடன் டவலை வாங்கி முகத்தை துடைத்து கொண்டான். அவன் நிலைக்கு நேர்மாறாக வெகு இயல்பாக இருந்தாள் பிரதன்யா. அல்லது அவனுக்குதான் அப்படி தெரிந்ததோ என்னவோ தெரியவில்லை. உட்காருங்க வினோ என்று படுக்கையை காட்டினாள். அந்த பஞ்சு மெத்தையை பார்க்கவே அவனுக்கு மலைப்பாக இருந்தது. அதில் அமரக்கூட தனக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்விதான் அந்த நொடி அவனுக்கு தோன்றியது. தாழ்வு மனப்பான்மை ஒரு கொடிய நோய். அது பிடித்து கொண்டால் சிறிய விஷயம் கூட பூதாகரமாக தான் தெரியும். அதை சிறிதும் அறியாத வினோதன் அறியாமலேயே தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டான். அவன் கட்டிலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க, வினோ என்று மென்மையாக அழைத்தாள். ஹா மேடம் என்று கேட்டான். உட்காருங்க வினோ, பேசலாம். மீண்டும் கட்டிலை சுட்டி காட்டினாள். மறுப்பாக தலையை அசைத்து சுற்றி பார்த்தவனின் விழிகளில் சுவரோரம் கிடந்த நாற்காலி தெரிய, நான் இதில் உட்காந்துக்கிறேன் என்று அதில் சென்று அமர்ந்தான். அவனின் தயக்கத்தையும் தடுமாற்றத்தையும் உணர்ந்தவள் வருத்தமான பெருமூச்சை வெளியிட்டாள். அவனுக்கு எதிரே தானும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தவள், சாரி வினோ என்றாள் மெதுவான குரலில். அவன் அமைதியாக அவளை பார்த்தான். உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்காக நான் இந்த சாரியை கேட்கல. கல்யாணம் செஞ்சுக்கிட்ட விதத்துக்காக தான் இந்த சாரியை கேட்குறேன் என்றாள். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சொல்லி என்ன ஆகப் போகிறது என்ற எண்ணமாக கூட இருக்கலாம். அவன் அமைதியை பார்த்து அவளே பேச்சை தொடர்ந்தாள். உங்களை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சிட்டேன். என்னோட முடிவு ரொம்ப சுயநலமானதுன்னு எனக்கே தெரியுது. உங்களுக்கு வேற ஒருத்தர் மேலே விருப்பம் கூட இருந்திருக்கலாம். அதை பற்றி எதுவும் தெரியாமல் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட வச்சது ஏன் தப்பு தான் என்றாள் வருத்தமாக. இல்லை மேடம், என் மனசில் எந்த பொண்ணும் இல்லை. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்க. அர்ஜுன் சார் போனால் என்ன, அவரை விட நல்ல வசதியான மாப்பிள்ளையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் அப்பா கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் இல்லையா? அந்த மண்டபத்திலேயே யாராவது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. ஆனால் என்ன போய் என்று நிறுத்தினான். ஏன், உங்களுக்கு என்ன வினோ? நான் உங்கள் வீட்டு வேலைக்காரன் மேடம். இல்லை வினோ, அது நேத்து வர. இன்னைக்கு இந்த வீட்டு மருமக, என்னோட கணவன் நீங்க என்றாள். சட்டென்று விதிர்த்து அவளை பார்த்தான். நீ என்னுடைய கணவன் என்று எவ்வளவு சாதாரணமாக சொல்கிறாள். ஆனால் அந்த பதவிக்கான தகுதி தனக்கு இருக்கிறதா என்று கேள்வி தோன்றியதும் அவன் முகம் மாறியது.
உங்களுக்கு கணவனாக இருக்கிற தகுதி எனக்கு சுத்தமாக இல்லை மேடம். நீங்கள் எங்க, நான் எங்க என்றான் முகம் கசங்க. ஏன், நான் எங்கே இருக்கேன்? அப்படி என்ன நான் உயர்த்தி நீங்கள் தாழ்த்தி என கேட்டாள். என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க? உங்கள் வசதி வாய்ப்புக்கு முன்னாடி நான் உங்கள் கால் தூசிக்கு கூட சமானம் இல்லை. உங்கள் படிப்பு என்ன, வேலை என்ன? நான் சாதாரண மெக்கானிக் மேடம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உங்களுக்கு தான் நஷ்டம். என் வாழ்க்கை முறையே வேற மேடம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. வினோ வினோ என்றவள் நாற்காலியை இன்னும் அவன் அருகில் இழுத்து போட்டு அமர்ந்தவள் அவன் கையை மெல்ல பற்றி கொண்டாள். எனக்கு உயர்ந்தவன் யாரு, தாழ்ந்தவன் யாருன்னு பார்க்குற எண்ணம் எப்போதுமே இருந்ததில்ல வினோ. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவன் யாரு, கெட்டவன் யாருங்கிற 2 பிரிவு மட்டும்தான். அப்படி பார்த்தா நீங்கள் நல்லவர் வினோ என்றாள் மென்மையாக. தன் கையை பிடித்திருந்த அவள் கை ஸ்வரிசம் குறுகுறு பூட்டியது போல் இருந்தது. முன்பு சில நேரம் அவள் தன் தோளை தட்டிய போதெல்லாம் இலகுவாக எடுத்துக்கொண்டவனுக்கு இப்போது முழு உரிமையுள்ள போது இப்படி தொடுவது ஏற்க முடியாததாக இருந்தது. தன் கையை விலக்கிக் கொண்டால் என்ன நினைப்பாளோ என்ற தயக்கமும் ஆட்கொள்ள அவஸ்தையுடன் எச்சிலை கூட்டி விழுங்கினான். ரிலாக்ஸ் வினோ. அவன் தவிப்பை உணர்ந்தவள் போல அவனின் கையை இன்னும் அழுத்தி பிடித்தாள். நல்லவங்கிற தகுதி மட்டும் போதுமா மேடம் என்று அவளிடம் பேச வேண்டிய விஷயத்திற்கு வந்தான். வேற என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்க உயரத்துக்கேற்ற அந்தஸ்து, படிப்பு, தகுதி. நீங்க சொல்ற அந்த அந்தஸ்து, படிப்பு, தகுதி அதெல்லாம் இருந்த அர்ஜுன் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்க தானே? நான் பார்க்குற வேலை பிடிக்கலனா அதை முன்னாடியே தெளிவாக சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு தாலி கட்டணுன்னா நீ வேலையை விட்டே ஆகணும்னு எப்படி பிளாக்மெயில் செஞ்சாருன்னு பார்த்தீங்கல்ல? அதுலேயும் அவர் பேசின பேச்சு, ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச வேலையை செய்யக்கூடாதா? அவள் தன்னோட சுயத்தை தொலைச்சாதான் ஒருத்தருக்கு அவள் மனைவியாக இருக்க முடியும்னா அப்படிப்பட்ட கல்யாணம் என்ன சந்தோஷத்தை தந்துரும் என்று கேட்டாள். ஒருவேளை நானும் அவர் போல இருந்தா என்று பதிலுக்கு கேட்டவனை கூர்ந்து பார்த்தாள். பின் அவளின் உதடுகள் அப்படியே விரிந்து புன்னகையை சிந்தியது. வினோ, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியாமல் எப்படி வருத்தப்பட்டீங்கன்னு என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேனே. ஒருவேளை எனக்கு அந்த சூழ்நிலை வந்தா அதை புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கு என்றாள் அழுத்தமாக. ஆனால் அது மட்டுமே ஒரு கல்யாணத்துக்கு போதுமா என்று கேட்டான். போதாதுதான் என்று உடனே ஒப்புக்கொண்டாள். உங்களுக்கே தெரியுதே மேடம், அப்புறமும் ஏன் என்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கழிவிறக்கத்துடன் கேட்டான். அவசரப்படாதீங்க வினோ, நான் இன்னும் பேசி முடிக்கலையே என்றவள். ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் என்னை வேலையை விட்டு நிற்க சொல்ல மாட்டீங்கங்கிற காரணம் மட்டும் போதாதுதான். ஆனால் அதுக்காக மட்டும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல என்றாள். வேற என்ன காரணம் இருக்க முடியும் என்பதாக அவளை பார்த்தான். கல்யாணம் நின்றுடுச்சுன்னு என்னோட அம்மா அழுது புலம்புன போவும், அர்ஜுன் என்னோட குணத்துக்கு யாரும் என்னோட வாழவே முடியாதுன்னு சொன்ன போதும் எனக்கானவன் எனக்கு கிடைக்காம போக மாட்டாங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ எனக்கானவன் யாரா இருக்கும்னு நான் நினச்சப்போ எனக்கு முதல்ல தோணுனது நீங்க தான் வினோ என்றவளை வியப்பாக பார்த்தான். உங்கள் குணத்தை பக்கத்திலே இருந்து பார்த்துருக்கேன். உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்ல எண்ணம் உண்டு. உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் என்றாள் பிரதன்யா. சில நொடிகள் வினோதனுக்கு வாயடைத்து போனது. அவளின் அந்த நம்பிக்கை அவனுக்கு வியப்பை தந்தது. ஆனாலும் ஒருவேளை என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதை நினச்சி நீங்கள் வருத்தப்படனேந்தா என்று கேட்டாள். உங்கள் மேலே உங்களுக்கே அவ்வளோதான் நம்பிக்கையா வேணும்? உங்களை நம்பி வந்த பொண்ணை நல்லா பார்த்துக்க மாட்டீங்களா என்ன என்று கேட்டாள் பட்டென்று. இல்லை மேடம், நல்லா பார்த்துக்குவேன் வேகமாக பதில் சொன்னான். அப்புறம் என்ன கவலை, விடுங்க என்றாள் இலகுவாக. அவள் சுலபமாக பேச்சை முடிக்க அவனுக்கு தான் ஏதோ உறுத்தியது. என்னவென்று அவனாலேயே உணர முடியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் இருந்த ஒருவித தவிப்பு மட்டும் அவனை விட்டு நீங்க மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தது மட்டும் உண்மை. இன்னும் என்ன குழப்பம் வேணும்? அவன் முகம் பார்த்தே கேட்டாள். எனக்கு சொல்ல தெரியல மேடம், ஆனால் உங்களுக்கு நான் பொருத்தம் இல்லாதவனாதான் இன்னும் எனக்கு தோணுது என்றான். என்ன வினோ இது? இவ்வளவு பேசிய பிறகும் சொன்னதையே சொல்கிறானே என்றுதான் அவளுக்கு தோன்றியது. இன்னைக்கு மண்டபத்தில் கூட நிறைய பேர் சொன்னாங்க மேடம், இந்த பொண்ணுக்கு தேர்ந்தெடுக்க வேற நல்ல ஆளா கிடைக்கலையா என்னன்னு. சிலர்
இன்னும் பொறுமையாக ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கலாமேன்னு கூட பேசிக்கிட்டாங்க. போயும் போயும் இந்த வேலைக்காரனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கூட பேசிக்கிட்டாங்க. இன்னும் இது போல பல பேச்சுக்கள் மேடம் என்றான். அடுத்தவங்க பேச்சுக்கெல்லாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை வினோ. ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே மேடம் என்று கேட்டான். அர்த்தமில்லாத பேச்சுக்கு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறீங்களே வினோ என்று திருப்பி கேட்டவளுக்கு பதில் சொல்லும் வகை அறியாது அமைதியானான் வினோதன். அர்த்தமே இல்லாத பேச்சுக்கு அர்த்தம் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம நல்லா வாழ்ந்து காட்டி அர்த்தத்தை சொல்லுவோம் வினோ என்றாள். அப்படி வாழ முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்விதான் அவனின் முன் தொக்கி நின்றது. இருவருக்கும் இடையே இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை இலகுவாக கடந்துவிட முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. பேசுவது வேறு, செயல்படுத்துவது வேறு அல்லவா? இந்த திருமண வாழ்க்கையை நல்லபடியாக எடுத்து செல்வது சிரமம் என்றே அவனுக்கு தோன்றியது. அப்புறம் ஒரு விஷயம் வேணும். இப்போ நான் உங்கள் மனைவி, இனி என்னை மேடம் அப்படின்னு கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க என்றாள். பேர் சொல்லியா? மலைப்பாக அவளை பார்த்தான். பழகி போன ஒரு விஷயத்தை சட்டென்று மாற்றிக்கொள்ள முடியுமா என்ன? இப்போதும் அவள் தன்னுடைய முதலாளியாகவே தன் கண்களுக்கு தெரியும் போது எப்படி பெயர் சொல்லி அழைக்க முடியும்? முடியாது என்றே நினைத்தான். ஓகே வினோ, நீங்க படுங்க, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வரேன் என்றவள் இருக்கையிலிருந்து எழுந்தாள். இரவு உடையுடன் குளியலறைக்குள் நுழைந்து உடுத்தி இருந்த புடவையை கலைந்து இரவு உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள். அவன் அப்பொழுது நாற்காலியை விட்டு நகராமல் அப்படியே அமர்ந்திருந்தான். என்ன வினோ, படுக்கலையா என்று கேட்டதும் தான் ஏதோ யோசனையில் இருந்தவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அடுத்த நொடி உடனே பார்வையை திருப்பிக் கொண்டான். கையில்லாத முட்டியை சற்று தாண்டிய வழவழப்பான இரவு உடையில் இருந்தாள் பிரதன்யா. அவளை அப்படி அவன் பார்த்தது இல்லை என்பதால் சங்கடமாக உணர்ந்தான். அவனின் சங்கடத்தை உணர்ந்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. அவள் எப்பொழுதும் எப்படி இருப்பாளோ அப்படியே இருக்கத்தான் விரும்பினாள். உன்னை கணவனாக அடைந்ததில் எனக்கு சந்தோஷமே என்று சொல்லிவிட்டு அவன் இருக்கிறான் என்று தன்னை மாற்றிக்கொண்டாள். அதுதான் அவனை இன்னும் விலக்கி வைக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. ஓ, நீங்களும் ட்ரெஸ் மாற்றணுமே என்று பட்டு வேஷ்டி சட்டையில் இருந்தவனை பார்த்தவள் அலமாரியை திறந்து அவனுக்கான மாற்று உடையாக ஒரு டீஷர்ட்டும் முக்கால் ட்ரௌசரையும் எடுத்து கொடுத்தாள். போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க வினோ என்றாள். அவள் கொடுத்ததை வாங்கி கொண்டு குளியல் அறைக்குள் சென்று மாற்றிவிட்டு வந்தான். அவன் வந்தபோது பிரதன்யா கட்டிலில் படுத்திருந்தாள். வினோதனோ எங்கே படுப்பது என்று புரியாமல் அப்படியே நின்றிருக்க, என்னாச்சு வினோ, வந்து படுங்க என்றாள். இல்லை மேடம், நான் இப்படி கீழே படுத்துக்கிறேனே என்று தரையை காட்டினான். படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து விட்டாள் பிரதன்யா. அவளின் கண்கள் கூர்மையாக அவனை துளைத்தன. இன்னைக்கு காலையில் வரைக்கும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க இருந்தவ இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே கட்டிலில் படுக்க கூப்பிடுறான்னு என்னை தப்பா நினைக்கிறீங்களா வினோ என்று தீர்க்கமாக கேட்டாள். சாச்சா, அப்படியெல்லாம் இல்லை மேடம், வேகமாக மறுத்தான். அப்புறம் என்ன வினோ தயக்கம்? உங்களை கீழே படுக்க விட்டுட்டு நான் மேலே படுத்து நீங்கள் சொன்னீங்களே ஏற்றத்தாழ்வு, அதை உண்மையாக்க எனக்கு விருப்பம் இல்லை வினோ. நாம் 2 பேரும் கணவன் மனைவின்னு நினைங்க, ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் பின்னால் போயிடும். அப்படியும் தயக்கமாக இருக்கா? சொல்லுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே படுத்துக்கோங்க என்றவள் கட்டிலை விட்டு இறங்க போனாள். இல்லை இல்லை மேடம், நீங்கள் கீழே படுக்க வேண்டாம் என்று தடுத்தவன் தானும் கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டான். அவன் படுத்த பிறகேதான் படுத்து கொண்டாள் பிரதன்யா. வினோதனால் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவளுக்கு புரிந்தது. தான் அவன் மனம் மாற உதவி புரிய வேண்டும், அப்போதுதான் இந்த திருமண வாழ்க்கையை சரியாக கொண்டு செல்ல முடியும் என்று நினைத்து கொண்டாள். வினோதன் அவளை விட்டு நன்றாக இடைவேளை விட்டு படுத்திருந்தான். தனக்கு முதுகை காட்டி படுத்திருந்தவனை பார்த்தவள் அவன் உடலில் தெரிந்த விரைப்பு அவனின் அவஸ்தையை சொல்லியது. வினோ என்று மென்மையாக அழைத்தாள். மேடம் என்று வேகமாக அவளின் புறம் திரும்பினான். அவன் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தவள், நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினச்சா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை என்றாள் மெல்லிய குரலில். அதை சொல்லும்பொழுது அவளிடமும் லேசான தடுமாற்றம்தான். ஆனால் இன்றைய இரவின் முக்கியத்துவத்தையும் அவனின் தயக்க நிலையையும் அறிந்தவளுக்கு அதை வாய்விட்டு சொல்வதைத் தவிர வேறு வழி இருக்கவில்லை. வினோதனோ திகைத்து பார்த்தான். அவள் அருகில் படுத்திருப்பதையே முள்மேல் படுத்திருப்பது போல உணர்ந்து கொண்டிருந்தவனுக்கு
அதற்கு மேல் யோசிக்கவே முடியவில்லை. அவனின் அதிர்ந்த பார்வையை கண்டவள், டைம் வேணும்னு நீங்கள் நினச்சாலும் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை என்றாள். டைம் வேணும் மேடம் என்றான் அவள் முகம் பார்க்காமல். ஓகே வினோ, தூங்குங்க என்றதும் வேகமாக முதுகை காட்டி திரும்பி படுத்துக்கொண்டான். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற விடையறியா கேள்வியுடன் நித்திரையை தழுவ முடியாமல் தவிப்புடன் அன்றைய இரவை கடந்தான் வினோதன். அத்தியாயம் 16. காலை 6 மணி. இரவு முழுவதும் உறங்கியும் உறங்காத விழிகளுடன் கண்களை திறந்தான் வினோதன். புது இடம், புதிதாக உணரும் மெத்தை சுகம், பிரதன்யாவின் அருகாமை எல்லாம் சேர்ந்து உறக்கம் வந்தும் உறங்க முடியாமல் இரவை கடத்தி இருந்தான். தீயாக எரிந்த விழிகளை திறந்தவனுக்கு தலையும் வலிப்பது போல் இருந்தது. மெல்ல திரும்பி பார்த்தான். அவன் அருகில் இருக்கிறான் என்ற பிரஞையும் இன்றி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் பிரதன்யா. அவள் முகம் அவ்வளவு நிர்மலமாக இருந்தது. எந்த கவலையோ வருத்தமோ எதிர்காலம் பற்றிய பயமோ இருப்பது போல தெரியவில்லை அம்முகத்தில். என்ன கணவனா ஏத்துக்க எப்படி இவங்களால முடிஞ்சது என்ற கேள்வியுடன் அவள் முகத்தை பார்த்தான். பார்த்தால் பதில் தெரிந்துவிடுமா என்ன? முழித்திருந்தால் கண்டிப்பாக பதில் சொல்லியிருப்பாள். நேற்றுதான் பார்த்தானே. அவனின் கேள்விகள் அனைத்திற்கும் அவளிடம் பதில் இருந்ததை. அவள் என்னதான் காரணங்களும் சமாதானமும் சொன்னாலும் எதையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் தகுதி என்ன, அவள் உயரம் என்ன என்ற நிலையில் மட்டுமே அவன் யோசித்தான். ஏசியின் குளுமையில் தூக்கத்திலேயே போர்வையை நன்றாக கழுத்து வரை இழுத்து விட்டு கொண்டாள் பிரதன்யா. அப்போதுதான் தான் அவளையே பார்த்து கொண்டிருப்பது உரைக்க விதிர்த்து போய் படுக்கையிலிருந்து எழுந்தமர்ந்தான். அவன் எழுந்த வேகத்தில், என்னாச்சு வினோ என்று அவளும் வேகமாக எழுந்தாள். ஒன்றும் இல்லை மேடம் என்றான் அவள் முகம் பார்க்காமல். நீங்கள் இந்த மேடமை விடவே மாட்டீங்களா என்று அழுத்து கொண்டவள், மணி என்னாகுது என்று கேட்டுக்கொண்டே பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்த சுவர் கடிகாரத்தை பார்த்தாள். 6:15 ஆச்சா, எழுந்துக்க வேண்டியதுதான் என்றவள் போர்வையை விலக்கி எழுந்து கட்டிலை விட்டு இறங்கினாள். நீங்கள் முதல்ல குளிக்க போகிறீங்களா வினோ, இல்லை நான் போட்டுமா என்று கேட்டாள். நீங்களே போயிட்டு வாங்க மேடம் என்றான். ஓகே ஓகே, அது வரைக்கும் படுக்கணுன்னா படுத்துருங்க, வந்துடுறேன் என்றவள் மாற்றுடையையும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள். ஏசி அறை மூச்சு முட்டுவது போல் உணர வைக்க எழுந்து கதவை திறந்து வெளியே சென்றான். கீழே செல்வதா வேண்டாமா என்று குழப்பமாக இருக்க மாடி வராண்டாவில் அப்படியே நின்றான். ஏசி இல்லாமல் இப்பொழுது சுதந்திரமாக மூச்சு விடுவது போல தோன்ற அங்கேயே நின்று கொண்டான். அப்பொழுது மாடியின் இன்னொரு மூலையிலிருந்து ஏதோ பேச்சுக்குரல் கேட்க அங்கே நிற்காமல் மீண்டும் அறைக்குள் செல்ல போனான். ஆனால் அவன் பேரும் அவன் அன்னையின் பேரும் காதில் விழ அப்படியே நின்றான். உங்கள் பொண்ணுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? அவ கேட்டாலாம் இவர் நிறைவேற்றி வச்சாராம். போயும் ஒரு டிரைவர் தான் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக தெரிஞ்சுதா? ச்சே, அவனை தான் கட்டிப்பேன்னு அப்படி என்ன பிடிவாதம்? வேலை என்ன பெரிய வேலை? வேலையை விட்டுட்டு அந்த அர்ஜுனியே கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி நல்லா வாழ்ந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வீட்டு வேலைக்காரனை போய் கட்டிக்கிட்டாளே. இப்போ பாருங்க, அவ என்னவோ சாதனை செஞ்சது போல பேப்பரில் நியூஸ் போட்டான். நகை கடைக்காரனுடன் நடக்க இருந்த திருமணம் நின்று போனதால் தன் வீட்டு டிரைவரையே திருமணம் முடித்து கொண்ட சப் இன்ஸ்பெக்டர்னு கொட்டை எழுத்தில் போட்டிருக்கான். இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலை எழுத்து. இதுக்கு தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், அவனை கல்யாணம் பண்ணிக்காதடின்னு. உங்கள் மகன் எங்கே கேட்டா என்று புலம்பினார் சுகன்யா. சரி விடுமா, கல்யாணம் தான் முடிஞ்சிட்டுதே, இனி அதை பற்றி பேசி என்ன ஆகப் போகுது என்று மனைவியை சமாதானம் செய்ய முயன்றார் ரவிச்சந்திரன். அவதான் அடம் பிடிச்சான்னா நீங்களாவது தடுத்திருக்கலாமேங்க. வருத்தமும் கோபமுமாக கேட்டார். உன் பொண்ணு பேசினதை கவனிச்சியா இல்லையா சுகன்? இப்போ கல்யாணம் முடிக்கலைன்னா எப்போவும் உங்கள் பொண்ணா மட்டும்தான் இருப்பேன்னு சொன்னான். அவள் பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? ஒரு முடிவை எடுத்தா அதிலிருந்து மாறவே மாட்டா. அதுக்கு சாட்சி அவள் கல்யாணம் நின்னது தான். அப்படி இருக்க பொறுமையாக வேற மாப்பிள்ளை பார்க்குறேன்னு கீழே இறங்கி வான்னு உன் பொண்ணை எப்படி கூப்பிட சொல்கிற? எங்கே அவள் காலம் முழுக்கும் கல்யாணம் செஞ்சுக்காமல் இருந்துக்கிறேன்னு சொல்லுவாளோங்கிற பயத்திலேயே தான்
கல்யாணம் நடந்தா போதும்னு அந்த வினோதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு விட்டுட்டேன் என்றார். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியலங்க. ஒரு டிரைவரை நம்ம வீட்டு மாப்பிள்ளையா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்தஸ்து, படிப்பு, வேலை எதுலேயும் நம்ம பொண்ணுக்கு சமம் இல்லாத மாப்பிள்ளை. நினைக்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுங்க. இதில் அந்த அம்மா சாந்தி சரியே இல்லைங்க. எப்படி மாறி மாறி பேசுது. முதல்ல வீட்டை ஒதுக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் பொண்ணு வீட்டில் தங்கிறது தான் முறைன்னு பேச்சை மாற்றிடுச்சு. சரி, அதான் போனால் போட்டோம். அவங்க வீடு எப்படியோ, நம்ம பொண்ணு நம்ம வீட்லேயே இருக்கட்டும்னு நினச்சா அந்த அம்மா கண்ணு நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி நோட்டம் விடுது. நைட்டு கூட இங்கேயே தங்க பிளான் பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன நினச்சதோ கிளம்பி போயிடுச்சு. எனக்கு என்னமோ அந்த அம்மாவும் பொண்ணையே கூட்டிக்கிட்டு வந்து நம்ம வீட்லேயே டேரா போட நினைக்குதுன்னு தோணுது. நம்ம பொண்ணை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அந்த டிரைவரை நம்ம வீட்டுக்குள்ளே தங்க விடுறதே பெரிய விஷயம். இதில் அந்த அம்மாவும் பொண்ணு வந்து தங்குனா அவ்வளோதான் என்றார். அப்படியெல்லாம் இருக்காதுமா, நீயா எதையாவது கற்பனை செஞ்சுக்காத. பொண்ணு வீட்டில் இருக்கிறது தான் முறையாக இருக்கும் ரவிச்சந்திரன் சொல்ல, நீங்கள் தான் விவரமே புரியாமல் இருக்கீங்க. இன்றைக்கி காலையிலே கூட பாருங்க, விடிஞ்சதுக்கு முன்னாடியே ஃபோனை போட்டு பக்கத்து வீட்டில் ஒரு சாவு, இன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளை இங்கே வர வேண்டான்னு சொல்லுது. எனக்கு என்னவோ அதையெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. அந்த பொம்பளையும் சரியில்லை, அது பேச்சும் சரியில்லை. இப்போவே சொல்லிட்டேன், அந்த பொம்பளை இங்கே வந்து தங்க பிளான் போட்டுச்சுன்னா அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன் என்று கோபமாக சுகன்யா சொல்லி கொண்டிருக்க இங்கே வினோதனின் முகம் இறுகி போனது. அந்த பொம்பளை எப்படி இருந்தா என்ன? வினோ நல்லவன், அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நல்லவன்னு எப்படி சந்தோஷப்பட முடியும்? நம்ம பணம் வசதியை பார்த்து புத்தி மாறிட்டான்னா என்று குதர்க்கமாக கேட்டார் சுகன்யா. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. வினோ அப்படிப்பட்ட ஆளால் தெரியல. அதோட தன்யா அப்படி விட்டுடவும் மாட்டா. அந்த அம்மா பற்றியும் கவலைப்படாத. ரொம்ப செஞ்சதுன்னா வினோவை நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுப்போம். அந்த அம்மாவையும் பொண்ணையும் இந்த வீட்டு பக்கமே வரவிடாமல் பார்த்துக்குவோம் என்று ரவிச்சந்திரன் சொல்ல, சரியாக சொன்னீங்க, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது என்றார் சுகன்யா. அனைத்தையும் கேட்ட வினோதனின் விழிகள் இன்னும் சிவந்து போயின. அவர்கள் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் பேசிய பேச்சுக்கள் அவனை வண்டை போல குடைந்தது. அதிலும் வீட்டு மாப்பிள்ளை என்ற பேச்சில் உருகுலைந்து போனான். நாடி நரம்பெல்லாம் ஆட்டம் கண்டது போல துடிக்க அறையை நோக்கி திரும்பியவன் அப்படியே திரும்பி படிக்கட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். கீழே யாரும் இல்லை. யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறினான். விறுவிறுவென நடந்தே தன் வீட்டிற்கு சென்றான். அவன் வீடு இருந்த தெருவே காலை நேர பரபரப்பு கூட இல்லாமல் அமைதியாக இருந்தது. அந்த தெருவில் யார் வீட்டிலும் துக்கம் நடந்த அறிகுறி கூட தெரியவில்லை என்றதும் அன்னையை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டது உண்மையே என்று உறுதியாக இன்னும் இறுகி போனான் அவன். அன்னை நடந்து கொண்ட விதத்திலேயே அவரின் எண்ணம் என்னவாக இருக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது. அவரின் எண்ணத்தை வளரவிடக்கூடாது என்ற எண்ணத்துடன் வீட்டு கதவை தட்டினான். போய் கதவை தரடி, இந்த நேரத்தில் யார் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையே என்ற சாந்தியின் குரல் உள்ளிருந்து கேட்க, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, நீங்கள் போய் கதவை திறந்தாதான் என்ன? அடுத்து ரோகிணி குரலும் அருகில் கேட்டது. கதவை திறந்த ரோகிணி வெளியே நின்றிருந்த அண்ணனை பார்த்ததும், அண்ணா வந்துட்டியா என்று உற்சாகமாக கூவினாள். என்னது அண்ணாவா? என்னடி சொல்கிற? அறக்க பறக்க அங்கே ஓடி வந்தார் சாந்தி. இரவு உடுத்திய உடையுடன் கலைந்த தலையுடன் கண்கள் ரத்தமென சிவக்க நின்றிருந்த மகனை கண்டு, என்ன இவன் இப்படி வந்து நிற்கிறான் என்பதாக பார்த்தார். என்னடா இப்போ எதுக்கு இப்படி வந்து நிற்கிற? உன்னை யார் இங்கே வர சொன்னா? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா என்று பதட்டமாக கேட்டார். அன்னை வரவேற்ற விதத்தில் முகத்தை சுளித்தவன் அவருக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் வீட்டிற்குள் நுழைந்தான். என்னடா கேட்க கேட்க பதிலே சொல்லாமல் போய்கிட்டே இருக்க? எதுக்கு இப்போ நீ இங்கே வந்த? விடாமல் கேட்டார் சாந்தி. ஸ்கூலுக்கு கிளம்பல ரோகிணி என்று தங்கையிடம் கேட்டான். கிளம்பிட்டானா? சாப்பிட்டு கிளம்பிடுவேன். நீங்கள் வந்ததில் சந்தோஷமாக இருக்குண்ணா. நேற்று நீங்கள் வீட்டில் இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருந்தது என்றாள் மகிழ்வாக. தங்கையாவது தன் வரவில் மகிழ்கிறாளே என்று நினைத்து கொண்டான். சரிம்மா, நீ கிளம்பு என்றவன் அங்கிருந்த கொடியில் இருந்த ஒரு டவலை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றான். அடே நில்லு,
நான் எத்தனை கேள்வி கேட்டேன். ஒன்றுத்துக்கு கூட பதில் சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம்? முதல்ல எதுக்கு வந்தேன்னு சொல்லு. உன் பொண்டாட்டி அதுக்குள்ளே உன்னை விரட்டி விட்டுட்டாளா? அப்போ இனி நீ அந்த வீட்டுக்கு போக முடியாதா? அப்போ எல்லாம் போச்சா என்று அவர் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போனார். அவரின் பேச்சை சிறிதும் கண்டு கொள்ளாதவன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த பய இப்படி வந்து நிற்கிறானே என்று புலம்பிக் கொண்டே இருந்தார் சாந்தி. குளித்துவிட்டு லுங்கி டிஷர்ட் மாற்றி வந்தவன் இரவு உடுத்திய உடையை அலசி கொடியில் விரித்து விட்டான். அண்ணா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் என்று ரோகிணி சொல்லிக்கொண்டு கிளம்ப, போயிட்டு வா என்றவன் பாயை உள்ளறையில் விரித்து படுத்து கொண்டான். இரவு தூங்காதது அது கொடுத்த தலைவலி எல்லாம் சேர்ந்து அவனுக்கு கண்கள் சொருகியது. தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அன்னையின் புலம்பலை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் வந்து நின்ற கோலமும் இப்போது தூங்க ஆயத்தமானதையும் கண்டு சாந்தியின் கற்பனை தரிகெட்டு ஓடியது. அவரின் கற்பனையின் விளைவாக மனதினோரம் சிறு திருப்தியும் பட்டுக்கொண்டார். நடந்ததை அறியாமல், அன்னையின் எண்ணத்தை பற்றி அறியாமல் இரவு தன்னை நெருங்காத நித்திரையை இப்பொழுது அவன் நெருங்கியிருந்தான். அங்கே குளித்துவிட்டு ஒரு சல்வாரை அணிந்து வெளியே வந்த பிரதன்யா அறையில் வினோதன் இல்லை என்றதும் புருவம் சுருங்கி யோசித்தாள். தான் குளிக்க சென்றதால் அறைக்கு வெளியே இருப்பானாக இருக்கும் என்று நினைத்து கொண்டவள் கண்ணாடி முன்னின்று தலையை வாரி தயாராகி அடுத்து கணவனை குளிக்க சொல்லலாம் என்று நினைத்து அறையை விட்டு வெளியே வந்தாள். மாடி வராண்டா வெறுமையாக இருக்கவும் வேறு அறைக்கு எதுவும் குளிக்க சென்று விட்டானா என்று யோசித்தாள். அப்படி தயக்கமில்லாமல் செல்வான் என்றும் தோன்றவில்லை. அவளும் நேற்றிலிருந்து அவன் இந்த வீட்டில் முள்ளின் மேல் நிற்பதைப் போல இருப்பதை கவனிக்கத்தானே செய்தாள். அதனால் அப்படி சென்றிருக்க மாட்டான் என்று தோன்றியது. ஒருவேளை தந்தை அவனை வெளியே கண்டு குளித்து தயாராக ஒரு அறைக்கு அழைத்து சென்றிருந்தாள் என்று தோன்றவும் மற்ற அறையில் தேடி பார்த்தாள். அங்கே இல்லை என்றதும் யோசனையுடன் மீண்டும் வராண்டாவுக்கு வந்தபோது, என்னம்மா, யாரை தேடுற என்று கேட்டபடி அவரின் அறையில் இருந்து வெளியே வந்தார் ரவிச்சந்திரன். வினோதாம்பா, அவரை பார்த்தீங்களா? உன் ரூமில் தானம்மா இருந்தார். அவர் அங்கே இல்லைப்பா. வேற ரூமில் காணுமே. கீழே போயிட்டாரோ? இருக்கலாம், வா கீழே போய் பார்ப்போம். இருவரும் கீழே சென்றனர். கீழேயும் தேடி பார்த்தும் எங்கேயும் இருக்கவில்லை. அப்பாவும் மகளும் அப்படி என்னத்தை தேடுறீங்க என்று கேட்டபடி வந்தார் சுகன்யா. வினோவை பார்த்தீங்களாமா? அன்னையிடம் விசாரித்தாள். என்கிட்ட கேட்குற? நான் எங்கே பார்த்தேன் என்றார் கோபமாக. இன்னும் அவருக்கு அவளின் மீதான கோபம் போகவில்லை. உங்கள் கோபத்தை அப்புறம் என்கிட்ட காட்டலாமா? இப்போ வினோவை காணும், எங்கேன்னு பாருங்க என்றாள் எரிச்சலாக. எங்கே போயிட போகிறான்? சமையல்காரி வரும்போது வீட்டு கதவு சும்மா தான் சாத்தி இருந்தது. அவன் தான் கதவை திறந்து வெளியில் போயிருப்பானா இருக்கும். தோட்டத்தில் இருப்பான் பாரு. இல்லைனா பழக்க தோஷத்தில் காரை தொடச்சிக்கிட்டு இருக்க போகிறான் என்று சுகன்யா நக்கலாக சொல்ல அன்னையை முறைத்து பார்த்தாள். மரியாதை கொடுத்து பேச மாட்டீங்களா என்று கடிந்து கொண்டே கதவை திறந்து வெளியே சென்று பார்த்தாள். வெளியே தோட்டத்தை சுற்றி வந்து எங்கேயும் இல்லை என்றதும் வாசல் கேட் அருகில் இருந்த வாட்ச்மேன் அருகில் வந்து அவனிடம் விசாரித்தாள். வாட்ச்மேன், வினோ வெளியில் போனாரா? வினோவா அப்போவே வெளியில் போயிட்டாமா. பழக்க தோஷத்தில் வினோதனை ஒருமையில் விழித்து விட்டான் அவன். அவனை கடுமையாக முறைத்தாள் பிரதன்யா. அவள் முறைப்பின் காரணம் சட்டென்று புரிந்துவிட, சாரிம்மா, மன்னிச்சிடுங்கம்மா என்று பதறியவன், வினோ சார் வெளியில் போனார் மேடம் என்று திருத்தி சொன்னான். நடந்தேவா இல்லை ஆட்டோ எதுவும் பிடிச்சா? விரைப்புடன் விசாரித்தாள். நடந்தே தான் போனாருமா. அவர் முகம் ஒரு மாதிரி இருந்தது. விறுவிறுன்னு நடந்தே போனார் என்றான். எந்த பக்கம் என்று கேட்டதும் அவன் சென்ற திசையை சொன்னான். சரி, வேலையை பாரு என்று அதட்டலாக சொல்லிவிட்டு வீட்டிற்குள் வந்தவள் தன் ஸ்கூட்டியின் சாவியை எடுத்தாள். வினோ எங்கே போனார்னு தெரிஞ்சுதாம்மா? நீ எங்கே கிளம்பிட்ட என்று கேட்டார் ரவிச்சந்திரன். இந்த வீட்டில் என்னப்பா நடந்ததுன்னு கேள்வி கேட்க தான் எனக்கு நாவு துடிக்குதுப்பா. ஆனால் நின்று கேட்க எனக்கு நேரம்தான் இல்லை. ஆனால் ஒன்று, அவர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரோ பேசியிருக்கீங்க என்றவளின் பார்வை அன்னையை கூர்ந்து நோக்கியது. இது என்னடி அநியாயமாக இருக்கு? நானே வைத்தறிச்சல் தாங்க முடியலனாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். என்ன மறைக்கிற? அவன் எங்கே போனானோ? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்?
நொடிந்து கொண்டார் சுகன்யா. போதுமா? என்கிட்டே இவ்வளோ பேசுகிறப்போ வினோ கிட்ட என்னென்ன பேசியிருப்பீங்களோ. ஆனால் ஒன்று, அவர் வீட்டை விட்டு போக நீங்கள் தான் காரணம் என்றவள் வாசலை நோக்கி நடந்தாள். எங்கம்மா போற? வினோ இருக்கிற இடம் தெரியுமா என்று கேட்டார் ரவிச்சந்திரன். அவர் வீட்டுக்கு போயிருப்பார்ப்பா, நானும் அங்கே போகிறேன் என்றாள். அங்கேயெல்லாம் முறையாக போகணும் தன்யா, இப்படி தனியாக போகக்கூடாது. இரு, அப்பா கொண்டு போய் விடுறேன், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், சேர்ந்து போகலாம் என்றார் அவளின் தந்தை. இங்கெல்லாம் முறையாவாப்பா நடக்குது? என்கிட்ட சொல்லாமல் கூட போயிருக்காருனா நம்ம வீட்டில் பெருசாக ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரை உடனே போய் பார்க்கணும். உங்கள் முறையெல்லாம் அப்புறம் செய்யுங்க என்றவள் தந்தையின் பதிலுக்கு காத்திருக்காமல் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வினோதன் வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் பிரதன்யா.